டுடே நம்ம கிளாஸோட செகண்ட் கிளாஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 1. ஓகே, இப்போ ஆல்ரெடி நேற்று பார்த்ததில் சே ரே மட்டும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சேன்றது மேலேருந்து கீழே, ஓகேங்களா, மேலேருந்து கீழே போடணும். இதோட ஆங்கிள் 30 டிகிரி. மேலேருந்து கீழே ஆல்வேஸ் ரைட் அண்ட் டவுன்வர்ட். ரேன்றது 6 வந்து அப்போர்டில் போட்டோன்னா ரே. 6ல் 2 டைப்ஸ் இருக்குது, ஒன்று டவுன்வர்ட் ஒன்று அப்போர்ட். எதை ரேன்னு சொல்கிறோன்னா அப்போர்டில் போடுற 6 ரேன்னு சொல்கிறோம். இது ஆல்வேஸ் ரைட் அண்ட் அப்போர்ட், ஆல்வேஸ் ரிட்டன் அப்போர்ட். கீழேந்து மேலே, மேலேருந்து கீழே போட்டோன்னா டவுன்வர்ட், கீழேந்து மேலே போட்டோன்னா அப்போர்ட். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸுக்கு போடுறோம். எக்ஸசைஸ் 1ல் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எழுதுனது தான் இருக்கும். பட் இது நீங்கள் இப்போ பேரிங்காக எழுதும்போது நமக்கு வந்து இன்னும் நல்லா ஈஸியாக பதியும். எப்போவுமே நடத்துறது ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இந்த பிபின்றதை நான் 1 டைம்ஸ் போடுறேன். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 லைன்ஸ் ஆகுது இதை ஸ்ட்ரோக்கை போட்டு பார்க்கணும். பி 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 அப்படி போட தான் உங்களுக்கு நல்லா மனசில் பதியும். ஏன்னா இதுதான் பேசிக். ரிப்பீட்டடாக இது, அதனால தான் நம்ம பிட்மேன் புக்கிலே ரிப்பீட்டடாக இதையே நீங்கள் 4 to 5 எக்ஸசைஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். எதனால் அப்படி எழுதுகிற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு நல்லா மனசில் பதியணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ பி, இப்போ நம்ம எழுதுகிற எல்லா ஸ்ட்ரோக்குமே ஆன் த லைன். இப்போ நம்ம முன்னாடி சாப்டர் 1ல் நம்ம எழுதுகிற எல்லா ஸ்ட்ரோக்குமே அபோவ் த லைன். ஏன்னா அபோவ் த லைன்றது ஃபஸ்ட் பிளேஸ், ஆன் த லைனுன்றது செகண்ட் பிளேஸ். மேலேருந்து கீழே லைட்டாக போட்டால் பி, டிக்காக போட்டால் பி. டி லைட்டாக போட்டால் டி, டிக்காக போட்டால் டி. சே லைட்டாக போட்டால் சே, டிக்காக போட்டால் ஜே. இதை தான் நம்ம பேரிங் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ். பேராக இருக்கும். எதை நம்ம பேரிங்னு சொல்கிறோன்னா, லைட்டாக போட்டால் அது ஒரு லெட்டராகவும், டிக்காக போட்டால் அது இன்னொரு ஒரு லெட்டராகவும் ரெப்ரசன்ட் ஆகுதுல்ல, அது பேர் தான் பேரிங் ஸ்ட்ரோக். கே லைட்டாக போட்டால் கே, டிக்காக போட்டால் ஜி. எஃப் லைட்டாக போட்டால் எஃப், டிக்காக போட்டால் வி. இதை கீழேந்து மேலே போடலாம், எந்த வாட்டத்தில் வேணாம் போடலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது மேலேருந்து கீழே. அந்த வாட்டம் மட்டும் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் பின்னாடி இருக்கிற எக்ஸசைஸில் நம்ம அடுத்த வேர்டையோ லெட்டரையோ ஜாயின் பண்ண முடியும். அதனால தான் இந்த மாதிரி வாட்டம் கொடுத்துருக்காங்க. இத்து லைட்டாக போட்டால் இத்து, டிக்காக போட்டால் தி. ஒரு ப்ராக்கெட்டாக ஓப்பன் பண்ணுறோம். எஸ் லைட்டாக போட்டால் எஸ்ஸு, டிக்காக போட்டால் இசட். ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். அதையே ஸ்லாண்டிங்காக போட்டால் இஷ். லைட்டாக போட்டால் இஷ்ஷு, டிக்காக போட்டால் இஷ். எம், எம்முக்கு பேர் கிடையாது, அதனால் நம்ம அதை தனியாக எழுதிக்கிறோம். என் லைட்டாக போட்டால் என், டிக்காக போட்டால் இங்கு. எல்லா ஸ்ட்ரோக்குமே ஆன் த லைனில் போடுங்க, ஏன்னா நம்ம இப்போ எழுதுறது செகண்ட் பிளேஸ். எல் ஒரு ஆரோ மாதிரி. எல் கீழேந்து மேலே. 6ல் 2 டைப்ஸ் ஆஃப் 6 இருக்குது. இப்போ ஏன் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னா ஆல்ரெடி சாப்டர் 1லே ஃபுல்லாக இது ஸ்லோவாக எல்லா டெஃபினேஷனோடு நடத்திட்டோம். அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், கிளியராக புரிஞ்சிடும். டவுன்வேர்டு ஆர், ஒரு ஆர்க்கு மாதிரி. டவுன்வேர்டு ஆர். அப்போட ஆருக்கு இன்னொரு நேம் ரே, கீழேந்து மேலே. இந்த ரேவும் இந்த சேவும் தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். மேலேருந்து கீழே போட்டால் சே, கீழேந்து மேலே போட்டால் ரே. இது ரெண்டுமே 30 டிகிரி தான். இந்த 30 டிகிரி இது ஹரிசாண்டல். அது வந்து சொல்ல போனால் சேன்றது பெர்பெண்டிகுலர், ஆறுன்றது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்கு. இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஹரிசாண்டல் பெர்பெண்டிகுலர் கன்ஃபியூஷன்லாம் ஆயிக்க வேணாம். மேலேருந்து கீழே போட்டால் சே, கீழேருந்து மேலே போட்டால் ரே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கும். அகலமாக இருந்துச்சுன்னா சே, சின்னதாக இருந்துச்சுன்னா ரே. யூஸ் பண்ண ஆரா சேவான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக. 2 டைப்ஸ் ஆஃப் டபிள்யூ இருக்குது. 1 டைப் ஆஃப் டபிள்யூ தான் இருக்குது. அது அப்படியே ஆப்போசிட்டில் போட்டால் ஒய். டபிள்யூ இது ரெண்டும் பேரிங் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறேன், ஏன்னா சேமாக இருக்குல்ல, அதனால் பேரிங். அது அப்படியே தலைக்கீழே போட்டால் ஒய்.
WY ரெண்டும் பேரிங் ஸ்ட்ரோக். அந்த மாதிரி H ரெண்டும் பேரிங் ஸ்ட்ரோக்கு. ஹச்ன்றது டவுன்வோர்டு ஹச், அப்போர்டு ஹச்னு 2 டைப்ஸ் இருக்குது. கீழேந்து மேலே லாஸ்ட்டாக நம்ம கை மேலே முடிஞ்சிச்சுன்னா அப்போர்டு ஹச்சு, கீழேந்து மேலே லாஸ்ட்டாக நம்ம கை மேலே முடிஞ்சிச்சுன்னா அப்போர்டு ஹச்சு, லாஸ்ட்டாக நம்ம கை கீழே முடிஞ்சிச்சுன்னா டவுனோட ஹச்சு. மேலேருந்து கீழே லாஸ்ட்டாக நம்ம கை கீழே முடிஞ்சிச்சுன்னா டவுனோட ஹச்சு. ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ தான் புதுசாக பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸசைஸ் 3க்கு போகிறோம். அதில் என்ன இருக்குன்னா ஜாயிண்ட் ஸ்ட்ரோக். ஜாயிண்ட் ஸ்ட்ரோக்னால் என்னென்னா, இப்போ பி போட்டிருப்போம் ஆல்ரெடி, இப்படி பி போட்டிருப்போம். ஓகே, அதுவே பிடின்னு வச்சுக்கோங்க. பிடின்னு போடணும். பியை தனியாக போட்டு கையை எடுத்துட்டு மறுபடியும் டீயை போடக்கூடாது, இது தப்பு. ரெண்டுத்தையும் லிஃப்ட் பண்ணக்கூடாது. வித்தவுட் லிஃப்டிங் த பென் ஆர் பென்சில். பென்சில்லையும் யூஸ் பண்ணலாம், பென்லேயும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பென்சில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா டிக்கு லைட்டு உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் போக போக நீங்கள் பெனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிடின்றது வந்து பி வித்தவுட் லிஃப்டிங் த பென் ஆர் பென்சில். கையை பென்சிலை எடுக்காமல் அப்படியே சேர்த்து போடணும். அது பேர் தான் ஜாயினிங் ஸ்ட்ரோக். பிடி. இப்போ நம்ம எழுதுகிற ஸ்ட்ரோக் எல்லாமே ஆன் த லைன் ஸ்ட்ரோக்கு. ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் அபோவ் த லைன், செகண்ட் பிளேஸில் எழுதணும். பீன்றது எங்கே இருக்குது? ஆன் த லைனில் இருக்குது. அப்போனா இது ஆன் த லைன் ஸ்ட்ரோக். பி சே, மேலேருந்து கீழே சே. இப்போ பீன்றது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு, ஃபஸ்ட்டு லெட்ரு எதில் இருக்குது? பி இருக்குது. பி எங்கே இருக்குது? ஆன் த லைனில் இருக்குது. அப்போனா இது ஆன் த லைன் ஸ்ட்ரோக்கு, செகண்ட் பிளேஸு. பி ஜே, பி கே, பி எஃப். பின்றது டிக்கு, எஃப்ன்றது லைட்டு. டி இத்து, இது ITH இத்துன்னு வச்சுக்கோங்க, லைட்டு. டின்றது டிக்கு, இத்துன்றது லைட்டு. டிஎஸ், டின்றது டிக்கு, எஸ்ன்றது லைட்டு. சே, சேன்றதும் லைட்டு, எஸ்ன்றது லைட்டு. இப்போ சேவை பார்க்குறோம். சே எங்கே இருக்குது? ஆன் த லைனில் இருக்குது. அப்போனா இது செகண்ட் பிளேஸ். JM, JL, LM, KL. என் கை எங்கேயுமே எடுக்கலை. நீங்கள் வந்து கேவை கையில் வச்சுக்கிட்டு எம்முக்கு எவ்வளோ வேணால் யோசிக்கலாம். ஆனால் வித்தவுட் லிஃப்டிங். கையை எடுக்கக்கூடாது. எடுக்காமல் எவ்வளோ நேரம் வேணால் வெயிட் பண்ணலாம். கையை அங்கே வச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் போடணும். KN, KK, KD. கேன்றது லைட்டு, டின்றது டிக்கு. FR, எஃப்ன்றது ஆன் த லைனில் இருக்குது. FRL, FT, FC. எஃப்ன்றது லைட்டு, சேன்றது லைட்டு. FJ, எஃப்ன்றது லைட்டு, ஜேன்றது டிக்கு. இத்து எம், இத்து எல், இத்து ஆறு. இது ரெண்டுமே இங்கிலீஷில் TH தான் இருக்கும். சப்போஸ் இங்கே தீனு கொடுத்தா தான் நம்ம டிக்கு போட முடியும். ஓகேங்களா? இத்து ஆறு, எஃப் டவுன்வோர்ட் ஆர், எஸ்ஸு கே, எல் கே, இஷு பி, இஷு பி. கையை எடுக்கவே கூடாது. எடுக்காமல் எல்லுக்கு எவ்வளோ வேணால் யோசிக்கலாம். கையை எடுக்காமல் போடுறது தான் இந்த எக்ஸசைஸ். அது பேர் தான் ஜாயிண்ட் ஸ்ட்ரோக்கு. இஷு கே, இஷு ஆர். நீங்கள் இப்போ ஆன்லைனில் இப்போ வீடியோ பார்த்து படிக்கிறீங்கன்னா உங்களால் இப்போ வந்து நீங்கள் கையை எடுத்து போடக்கூடாது. நீங்கள் தான் மைண்டில் வச்சுக்கிட்டே கையை எடுக்கிறோமா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டே போடணும். இஷு டவுன்வோர்ட் ஆர் எல், இஷு டவுன்வோர்ட் ஆர் எல், இஷு எம். நல்லா வளைஞ்சு போடணும். இஷை கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டாலுமே எஸ்ன்னு நினச்சிப்பீங்க. அப்போடு ஹச்சு டி, டின்றது டிக்கு, அப்போடு ஹச்சுன்றது லைட்டு. அப்போடு ஹச்சு வி, அப்போடு ஹச்சுன்றது லைட்டு, வின்றது டிக்கு. அப்போடு ஹச்சு தீயாக வச்சுக்கோங்க. இதை THE தீன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா டிக்கு. அப்போடு ஹச்சு தீன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா டிக்கு. இத்து ITH இத்துன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா லைட்டு. அப்போடு ஹச்சு என், அப்போடு ஹச்சு பி, அப்போடு ஹச்சு சே.
அப்போட ஹச்சுன்றதும் லைட்டு, சேன்றதும் லைட்டு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் மெயினாக இந்த இன்னையோட கிளாஸில் என்ன கற்றுக்குறீங்கன்னா ஜாயிண்ட் ஸ்ட்ரோக். ஜாயிண்ட் ஸ்ட்ரோக்குன்றது என்னென்னா, இப்போ ஒரு 2 லெட்ரு 3 லெட்ரு சேர்த்து கொடுத்தாலுமே நம்ம கையை எடுக்காமல் ஜாயின் பண்ணி போடணும். அது பேர் தான் ஜாயிண்ட் ஸ்ட்ரோக். பீன்றது இது வரைக்கும் போட்டால் பீயை தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். பீயோட டி வரக்குள்ள பிடி ஜாயின் பண்ணி தான் போடணும். பியோட டி வரக்குள்ள பிடி ஜாயின் பண்ணி தான் போடணும். பியை கையை எடுத்துகிட்டு சேவை போட்டுக்கலாம். பியை போட்டு நம்ம சேக்கு எவ்வளோ வேணால் யோசிச்சுட்டு சே போட்டுருணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.